ஆசிரிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு முக்கிய பதிவு, அதாவது பிஜிடிஆர்பி 2025 தேர்வு எழுதக்கூடிய தேர்வாளர்கள் கிட்டத்தட்ட நம்ம இன்னும் 30 நாட்கள் தான் இருக்குது சரியாக. ஸோ இந்த 30 நாட்களை நீங்கள் சரியாக பிளான் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அரசு வேலையை தட்டி தூக்கிடலாம். ஸோ அதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக அமையுன்றதில் நான் உறுதியாக நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏ பார்ட் பின்னு 2 இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ பார்ட் ஏவை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு மெயின் சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் பார்ட் ஏக்கு அதிக முக்கியத்துவம் தர வேணாம். ஸோ எதெல்லாம் கம்பல்சரி கேட்பாங்களோ 2 மார்க்கு, அதாவது புணர்ச்சி விதி, இலக்கண குறிப்பு, பகுபத உறுப்பிலக்கணம், அடுத்து நூலாசிரியர்கள், அவர்களுடைய வரலாறு, அகத்திணைகள், இலக்கணம், தொடர், ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி இதனுடைய ஷார்ட்கட்டாக நாங்கள் வீடியோவை இது வரைக்கும் சென்ட் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்கை நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோக்களை பார்த்தா மட்டுமே போதும், நீங்கள் ஈஸியாக தேர்ச்சி அடைஞ்சிருவீங்க. பார்ட் ஏவை பொறுத்த வரைக்கும் தகுதி அடைஞ்சிருவீங்க. ஏன்னா நீங்கள் பார்ட் ஏல தகுதி பெற்றால் மட்டும்தான் பார்ட் பி வேல்யூவேஷனுக்கு எடுத்துக்குவாங்க. சப்போஸ் பார்ட் ஏ ஏதாவது மிஸ் ஆகுது அப்படின்னா நம்மளோட பார்ட் பியை வேல்யூவேஷனே பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் இனிமேல் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. உங்களுக்கு இந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்ட் பி. இப்போ நம்ம பார்ட் பி பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்கு பயமும் பதட்டமும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேஸ் நடக்குது. ஒரு 3 வார காலம் எக்ஸாமை தள்ளி போடணும், எங்களுக்கு சிலபஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க, எங்களுடைய ஆனுவல் பிளானரில் எங்களுக்கு நவம்பர் மந்த்து தான் டேட் கொடுத்துருந்தாங்க, இப்போ முன்னாடியே வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே ஓடிட்டுருக்கோம். டேட் தள்ளி போகுமா தள்ளி போகாதா? ஸோ இதெல்லாமே நம்ம மைண்டில் செட் பண்ணிக்கவே கூடாது. நமக்கு தேதி என்னது? அக்டோபர் 12. ஓகேங்களா? ஸோ இந்த தேதியை பேஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கணும். அதை தள்ளி வைக்கும் பொழுது நம்ம அடுத்தது பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ கொடுத்துருக்க தேதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டடி பிளான் பண்ணுவோம். இப்போ நம்ம இது வரைக்கும் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் நம்ம மெயின் சப்ஜெக்ட் தான் நம்ம படிச்சுட்ருப்போம். ஏன்னா மெயின் சப்ஜெக்டில் சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ட்ரா சிலபஸை ஆட் பண்ணியிருக்காங்க, அதுக்கே டைம் பற்ற மாட்டேங்குது. ஸோ அப்போ நம்ம மெயின் சப்ஜெக்டை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் மெயின் சப்ஜெக்ட்டுக்கு மார்க் பார்த்தீங்கன்னா 110 மார்க்கு. இந்த 110 மார்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா 110க்கு 110 எடுக்க போகிறது கிடையாது. எப்படி பார்த்தாலுமே மிஸ் ஆகும். ஸோ யாராக இருந்தாலுமே காமனாக எழுதும் பொழுது டிஃபிகல்ட்டாக மேஜரில் தான் கொஸ்டினை டஃப்பாக எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் மேஜரில் கொஸ்டின் டஃப்பாக கேட்பாங்க. அப்போ எல்லாருக்குமே மார்க் இடிக்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா மேஜர் சப்ஜெக்டில் தான் வரும். இது எதுக்கு சொல்கிறேன்னா, போட்டித் தேர்வில் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மார்க் எடுப்பாங்க. இப்போ 150க்கு 80 அபோவ்க்கு மேலே கண்டிப்பாக எல்லாருமே எடுக்கலாம். படித்தவங்க படிக்காதவங்க அப்படின்றது எடுக்கலாம். ஒரு லெவலுக்கு மேலே தான் என்ன ஆகுனா கொஸ்டின் டஃப்பாக இருக்கும். அந்த டஃப்பான கொஸ்டினை யார் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்க தான் எக்ஸாமில் தேர்ச்சி அடைஞ்சு வேலைக்கு போவாங்க. ஓகேங்களா? ஸோ அதற்கு நாம் என்ன பண்ணணும்னா, மேஜர் சப்ஜெக்டை நீங்கள் இது வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க 110க்கு, அது இன்னமும் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதில் நான் எதுவும் குறைக்கணும்னு சொல்லலை. ஆனால் மீதி இருக்குது பார்த்திங்களா 40 மார்க்கு, சைல்டு பெடகாஜி ப்ளஸ் ஜிகே. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்மளுடைய மைண்ட் செட் என்னென்னா, என்ன தான் படித்தாலும் சைக்காலஜியில் நம்மளால் மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது, அதனால் நம்ம சைக்காலஜியை அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேணாம் அப்படின்னு நம்ம எல்லோரும் யோசிப்போம். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுங்க, லாஸ்ட்டு 4 இயர் கொஸ்டின் எடுங்க. இந்த லாஸ்ட்டு 4 இயர் கொஸ்டினில் எப்படி சைக்காலஜியில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எந்த டாப்பிக்கில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டாப்பிக்கை
சர்ச் பண்ணுங்கள், அந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சரை கண்டுபிடிங்க. ஸோ அடுத்தது நீங்கள் என்ன பண்ணால் ஆன்சர் கண்டுபிடிச்சா மட்டும் போதாது. ஸோ அந்த டாப்பிக்கில் இதே மாதிரி வேறு கொஸ்டின் எப்படி கேட்கலான்றதை நீங்கள் கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம சைக்காலஜியில் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா? மறந்துடாதீங்க, டாப்பிக்கை நல்லா ரசித்து படிங்க, புரிஞ்சு படிங்க. நம்ம கொஸ்டினை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. நம்ம எப்படி கிளாஸை ஹேண்டில் பண்ண போகிறோம், எப்படி ஸ்கூலை ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நமக்கு கொஸ்டின் வரும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணணுன்னா நீங்கள் புக்கை நல்லா தரவு பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஜிகேவை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் கொஸ்டின் தான் கேட்க போகிறாங்க. லாஸ்ட்டு 6 மந்த்து கொஸ்டின், 6 மந்த்து கரண்ட் அஃபேர்ஸை சர்ச் பண்ணி எடுங்க, அதை நல்லா படிங்க. டைரெக்டாக தான் உங்களுக்கு கொஸ்டின் வரும். ஸோ அதனால் நீங்கள் 10 மார்க்குக்கு ஈஸியாக 8 மார்க் இல்லை 9 மார்க் நம்ம கண்டிப்பாக எடுத்துடலாம். அதனால் ஜிகேவை நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது வந்து சைக்காலஜியை மிஸ் பண்ணிடாதீங்க. சைக்காலஜி படிங்க. இதுக்கு 1 மணி நேரமாவது டே பை டே, இனிமேல் எவ்ரிடே நீங்கள் வந்து 1 ஹவர்லேருந்து இல்லை 2 ஹவர் வந்து நீங்கள் ஒதுக்குனா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடலாம். நமக்கு மார்க் எவ்வளோ? 150 மார்க். ஸோ நீங்கள் 150 மார்க்கு ஓவராலாக கவர் பண்ணி ஆகணும். 110 மார்க் மட்டும் நம்ம கவர் பண்ணால் எக்ஸாமுக்கு முன்னாடியே 40 மார்க்கை மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இனிமேல் இந்த 30 நாட்களும் நீங்கள் என்ன பண்ணணும்? சைக்காலஜியும் படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகேவும் பார்க்கணும், அடுத்தது என்ன பண்ணணும்? மெயின் சப்ஜெக்டையும் படிக்கணும். ஸோ எல்லாமே நமக்கு முக்கியம். ஒவ்வொரு கொஸ்டினும் நமக்கு நம்மளுடைய வேல்யூவை அதிகரிக்கும், நம்மளுடைய வெற்றிக்கு துணை நிற்கும். ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஓகேங்களா? படித்ததை அப்புறமேல் படிக்கலாம்னு யோசிக்காதீங்க. படித்ததை தினமும் ரிவிஷன் பாருங்கள். படிக்காதது நமக்கு எப்போ நல்ல மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ காலையில் எழுஞ்சி படிங்க. அதே மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சும்மா படிச்சுக்கிட்டே மட்டும் இருக்கக்கூடாது. கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்களாக வந்து ஏதோ ஒரு வெப்சைட்லேயோ இல்லை ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் சர்ச் பண்ணி அந்த கொஸ்டினில் 150 கொஸ்டினில் நம்ம எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறோம் அப்படின்றத செல்ஃபாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஐடென்டிஃபை பண்ணுங்கள். நமக்கு எவ்வளோ மார்க் ஸ்கோர் ஆகிட்டுருக்கு, நம்ம இன்னும் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகணும், எந்தெந்த யூனிட்டில் நம்ம மார்க் குறையிறோம் அப்படின்றத இனிமேல் வீக்லி ட்வைஸ் 2 டெஸ்ட்டாவது நீங்கள் எழுதணும். நீங்களாக எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ நான் சொல்கிற பாயிண்ட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களால் மட்டும்தான் முடியும். உங்களால் முடியலைன்னா யாராலும் முடியாதுன்ற ஒரு தன்னம்பிக்கையோடு படிங்க. வெற்றி கண்டிப்பாக உறுதி. ஓகேங்களா? ஸோ அடுத்தது நீங்கள் தமிழில் தேர்ச்சி அடையணும் அப்படின்னா, தகுதி பெறணும் அப்படின்னா நம்முடைய சேனல் வீடியோஸ்லாம் பாருங்கள். உங்களுக்கு உதவுகிற வகையில் தான் இருக்குது, பயனுள்ளதாக அமையும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் நம்ம வீடியோக்கான லிங்க்கை சேனல் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவ் தேங்க்யூ டு ஆல்.